பிளான் பண்ணது ஆகஸ்ட்ல போட்டோமா, பூஜை போட்டோமா, ஆகஸ்ட் செப்டம்பரா? ஆமா, பூஜை போட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஷூட் ஸ்டார்ட் பண்ண மாதிரி. ஆமா, இல்ல அன்னைக்கு அது ஒரு 3 days கழிச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தனுஷ் சார் வந்து ஒரு ஹிந்தி படம் அதெல்லாம் முடிச்சுட்டு வரதுனால கொஞ்சம் அப்புறம் மழை அதெல்லாம் லேட் ஆச்சு, முடிச்சிட்டோம். அந்த படம் வெரி வெரி எக்ஸைட்டட். ஆமா, ரொம்ப செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அது. அது ஒரு வெரி ஹாப்பி ஒர்க்கிங் இன் தட் ஃபிலிம். ஏன்னா விக்னேஷ் ராஜா சார் வந்து போர்த்தொழில் எல்லாருக்குமே பிடிச்ச படம், பெரிய பிளாக் பஸ்டர். அவர் ப்ளூ ஸ்டார் பார்த்துட்டு அது படம் பார்த்துட்டோடனே அவர் ஸ்கிரிப்ட் எழுதியிருந்தார் படம் முன்னாடி. ஸோ இந்த கேரக்டருக்கு இவன் சூட்டபுளாக இருப்பான் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த படம் ரிலீஸ் அப்போ இன்னும் நிறைய பேசுவோம். பட் இட் வாஸ் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் தனுஷ் சார். சூப்பராக இருந்துச்சு. அவர் ஒவ்வொரு பேசினார் அவங்ககிட்ட? பேசினார். ஃபஸ்ட்டு இனிஷியலி எனக்கு வந்து நான் 10th படிக்கும் போது, ஆமாம் 10th படிக்கும் போது காதல் கொண்டேன் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் அப்போ பார்த்து வாவ், இப்படிலாம் நடிக்கிறாரு, எப்படி இப்படிலாம் பண்ண முடியும், இப்படிலாம் அதாவது நடிக்கிறாருன்ற மாதிரி தெரியாமல் நம்மளை மீறி கிளாப் தட்டுறோம், நம்ம எமோஷன்ஸ்க்கு அவர் எமோஷன்ஸ் நம்ம கனெக்ட் ஆகிறோம், எப்படி இந்த மேஜிக் கிரியேட் பண்ணணும்னு ஒரு சில ஆக்டர்ஸ் பார்த்து தான் எனக்கு சினிமா மேலே ஆசை வர ஆரம்பிச்சது. நான் அது அவர்கிட்ட சொன்னேன், இது மாதிரி நான் காதல் கண்டு பண்ணும்போது, சரி நீங்கள் காதல் கண்டு நான் தெரிஞ்சிட்டேன். அப்படியா, பின்ன வயசு உங்களுக்கு அப்படின்னு பின்னாரு அவரோட அனுபவம்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அவரோட ப்ராசஸ் ஆஃப் ஆக்டிங் செமையா சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஒரு ஸ்டார், ஒரு ஆக்டராக, பெரிய ஆக்டராக பார்க்கும்போது ஒரு விஷயம், அவங்க கூட வேலை செய்யும் போது இன்னொரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு.